விஜய் மாநாடு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புயல் அடித்து ஓஞ்சிருக்குது. நிச்சயமாக அரசியல் கட்சிகளுடைய சொல்லப்போனால் எல்லா அரசியல் கட்சிகளுடைய பேசுபொருள் அப்படிங்கிறது விஜய் அண்ட் விஜயோடைய மாநாட்டை சுற்றி தான் வந்து இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் நல்லது இருந்தது, நிறைய கெட்டது இருந்தது. ஏன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்காட்டிக்கு அதிமுக, திமுக, நாதாக்கா, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே அதற்கான விமர்சனங்களை வந்து முன்னே வச்சுருக்காங்க. அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக சுட்டி காட்டியிருக்கார். இப்போ சொல்லலாம் நம்ம வந்து பாஜகவும் திமுகவும் ஒன்றா இருக்குது அதனால தான், அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அந்த டெக்கோரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம செல்வி ஜெயலலிதான்னு தான் சொல்லுவார். என்னைக்காவது ஒரு நாள் தப்பாக மாரி மாற்றி சொல்லியிருப்பார் ஐயா முதல்வர் ஐயா. பட் 99% பார்த்திங்கன்னா அந்த செல்வி ஜெயலலிதாவை தாண்டி போக மாட்டாங்க. ஸோ அந்த பேசிக் மரியாதை அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களையும் தான் எடப்பாடியை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேசிக் டெக்கோரம் அப்படிங்கிறது பொலிட்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அங்கிள்னு கூப்பிட்டங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தையோ இலி சொல்லோ கிடையாது. பட் அது ஒரு சாதாரணமாக கூப்பிட்றப்போ ஒன்றும் தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய மேடையில் அத்தனை மக்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம சும்மா அங்கிள் அப்படின்னா அது அரசியல் மாண்பாகாது. என்ன அப்படி புதுசாக அரசியல் உடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கேஷுவல் அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. அப்போ அதில் தமிழில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், நீங்கள் கபட நாடகதாரி அப்படின்னு இருக்கலாம், அது கூட ஓகேன்னு இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. எத்தனையோ முதல்வர்கள் பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எத்தனையோ தமிழ் வார்த்தைகள் இருக்குது, அப்படி சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் இந்த வார்த்தை யூஸ் பண்ணதுங்கிறது கண்டிப்பாக அவர் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜயனுடைய ஸ்டேச்சருக்கு அவர் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு காமனான விஷயம். வரும் ஸ்பீச்சஸில் இது எல்லாத்தையும் மாற்றிக்குவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னுமே பேச்சுமே பரவலாக எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேச்சோட இம்பேக்ட் அப்படிங்கிறது போனதை விட இந்த விட கம்மியாக இருக்கிறதுங்கிறது தான் பரவலான இது. ஓகே, விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் இவங்களெல்லாம் ஆரவாரப்படுத்துகிறாங்க, பயங்கரமாக கொண்டாடுறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஜென்ரல் கமெண்ட் என்ன அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, விஷயம் கம்மியாக இருக்குது, சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத திருப்பியும் ஃபீட்பேக்காக வந்திருக்குது. ஏன்னா ஒரு துப்புரவு தொழிலாளருடைய அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து டீட்டெயில்டாக 5 நிமிஷம் பேசியிருக்கணும் அவர். நீங்கள் வந்து நான் அறிக்கையில் இருக்குது, நாங்கள் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் நாங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றுறது சரி, அதை வந்து ஒரு மேடையில் அவர் வாயால் அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி சொல்கிறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம். அது அவர் பண்ணவே இல்லை. கவின்குமார் ஆணவ கொலைக்கு கண்டிப்பாக அவர் பேசியிருக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது அவர் பேசியிருக்கணும். சரி, போவதா இல்லை, பேசியிருக்கணும். இதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து அப்படியே பார்க்குறாங்க, என்னடா அது அப்படின்னு. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு குழப்ப நிலையில் தான் வந்து பார்க்குறாங்க. இன்னொன்று கேடர்ஸோட ஒழுங்கினம் அப்படிங்கிறது. நிறைய இடங்களில் மது குடித்தாங்க, அது ஓகே. திராவிட மாடல் அரசுகள், இந்த 2 திராவிட அரசுகளும் வந்து பார்த்திங்கன்னா சாராய கிடையாது. பட் அதெல்லாம் கண்டிப்பாக நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆச்சு. பட் அதை விட மோசமான இது என்னென்னா, இப்போ இந்த உட்காந்துருந்த சேர்களில் வந்து நிறைய பல ஆயிரம் சேர்களை வந்து உடச்சிருக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டில் வந்து ரொம்ப நொந்து போய் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு நஷ்டீடு வருமா அப்படின்னு தெரிலன்ட்டு பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. இது மிகப்பெரிய ஒழுங்கினம் இது. ஸோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இதுவுமே மேடையுமே சரி, மேடை அமைத்த விதமே இது ஏன் இந்த தடவை சொல்கிறேன்னா, போன வீடியோவில் வந்து சரியாக வந்து ஆடியோ கேட்கல, அதனால திருப்பி சொல்கிறேன். சீமான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அவர் மேலே உங்களுக்கு வந்து பொலிட்டிக்ஸாக பிடிக்காமல் இருக்கலாம். அழகாக சொல்லுவார், என்னென்னா ஏன் தொண்டன் எப்படி நிற்கிறானோ அதே மாதிரி தான் நான் நிற்பேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூரை இல்லாமல் நிற்கிறான்னா நானும் கூரை இல்லாமல் தான் நிற்கணும். நான் கூரையோடு இருக்கேன்னா அவனும் கூரையோடு தான் இருக்கணும். அதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப இது திமுக அதிமுக உங்களுக்கு என்ன வெறுப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய கூட்டங்களுக்கு வந்து அந்த சாமியானா ப்ராப்பராக போட்டு எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு தான் பண்ணுறாங்க. அதை அவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல, அதெல்லாம் 2வது விஷயம். பட் ஆனால் இதை பண்ணுறாங்க. அது அவருக்கு மட்டும் மேடை. ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக விஜய் அண்ணனுக்கு வெயிலின் தாக்கம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் சுட்டு செத்து போயிட்டான், அந்தளவுக்கு வெயிலின் தாக்கம். இதையெல்லாம் கண்டிப்பாக கன்சிடரேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இல்லைன்னா இது திருப்பி ஜெயலலிதா மாடல் ஆச்சு தான். அம்மையார் அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, மொட்டை வெயிலெலாம் காத்திருப்பாங்க, அவங்க வந்து ஏர் கூலர்கள் இருக்கும், அவங்க வந்து பேசுவாங்க. அது நியாயமானதே கிடையாது. இப்போ திராவிட கட்சிகளுக்கு நம்ம மாற்றே கிடையாது. அப்போ எல்லாம் ஒன்றே தானே, அதே மாடலில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ சரிசமமாக தொண்டர்கள் நடத்துறது அப்படிங்கிறது அதுவாக தான் இருக்கும், கரெக்டாக அதுவாக தான் இருக்கும். அந்த கூரை இல்லாமல் அங்கே நின்றுருந்தாங்கன்னா அவங்களே 1 மணி நேரம் நின்றுக்க முடியாது, அவ்வளோ வெயில் அங்கே அடித்தது. அப்போது இதெல்லாம் மாற்றணும். அதை கேடர்ஸோட ஒழுங்கினம். சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறது வந்தது, அவன் கேடராகவே இருந்திருக்க மாட்டான். ஆனால் இதெல்லாம் அந்த ஆர்கனைசிங் கமிட்டி கரெக்டாக இருந்து இதான் பொறுப்பெடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த இதில்
நிறைய பேசுகிறக்கு ஆள் இருக்குது, பொறுப்பெடுத்து பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஒரு 10-15 பேர் உண்மையாக சின்சியராக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரபு, அவர் வந்து மருத்துவ அணி தலைவர், அட்டகாசமான ஒரு வேலை. அவரது இல்லைன்னு அப்படின்னா பல பேர் மயக்கம் இருந்து பல பேர் உடல்நிலை வந்து பயங்கர மோசமாக இருக்குது. அவர் வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு, அதுலேயும் சில உயிரிழப்புகள் எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும் தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த மாதிரி நல்ல நிர்வாகிகள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க, இல்லை அப்படிங்கள. ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு ஆர்கனைசிங் கமிட்டிலேயே குறைஞ்சதாக வந்து 5000 பேர் இருந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து டீமாக பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் சரியாக ஒரு சேர் அப்படின்னா அதுக்குன்னே ஒரு டீம் இருந்திருக்கணும். அதை கொண்டு வந்து போட்டு திருப்பி கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் அவங்க பொறுப்பாக இருந்திருக்கணும். ஒரு தண்ணி, அதுக்கு ஒரு 100 பேர் ஒரு டீம், இல்லை 200 பேர் ஒரு டீம் அப்படின்ட்டு அந்த கோர் டீம்ஸ் வந்து இன்னுமே கட்டமைக்காமல் இருந்துகிட்டே இருக்காங்க. தாவேக்கா இதனுடைய பலனை அது மோசமாக தான் அவங்க அனுபவிப்பாங்க. நாளைக்கு நடைபயணம்லாம் போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அந்த கோர் டீம் சரியா இல்லைன்னு அர்த்தம். வெறும் பவுன்சர்களே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. 10 பவுன்சர் வச்சிட்டோம், அதனால் வந்து எல்லாமே சரியாக நடந்ததுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அதனால் தயவு செய்து இதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரி பண்ணுங்கள். பேச்சுக்களுமே இன்னும் ஆழம்பத்தில் சிங்கம் கதையெல்லாம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது சீரியஸாக. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கம் மசாய் மாரால ஒரு சிங்கம் இருக்குது, ஸ்கார்ஃபேஸ்ன்னு இருந்துச்சு, இறந்து போச்சு. அவ்வளோ பெரிய ஆண் சிங்கம் வேட்டையாடாதுன்னு சொல்கிறதே போய், அது வேறு என்ன. ஆண் சிங்கம் பயங்கரமாக வேட்டையாட போச்சுன்னா அடித்து எதாக இருந்தாலும் நவுத்திடும், ஜிராஃபி கூட கழுத்து பிடிச்சி இழுத்து தூக்கி வீசிடும். அதனால தான் அது வந்து காட்டுக்கு ராஜா, சும்மா காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க பெரியவங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் ஓகே, ஆனால் பேச்சுடைய ஆழம் பத்தலைங்க. இன்னும் மக்களை போய் சேர்றதுக்கு இன்னும் பேச்சுடைய ஆழம் இன்னும் ஷார்ப் பண்ணணும். ஷார்ப் பண்ணால் மட்டும்தான் நாம் இந்த பாலிடிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறப்போ அது இன்னும் சரி பண்ணணும். அதே மாதிரி சக நிர்வாகிகளோட பேச்சுக்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, இவர் ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் பேசுனாங்க. இவங்களாம் பேசுனதில் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் அவங்களாம் கொள்கை வீரர்களாக பேசணும். இன்றைக்கி வந்து திருப்பி சொல்கிறேன், திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 500 பேர் இருப்பாங்க பேசுறதுக்கு. பயங்கரமாக அவங்க ஆராசான்லேருந்து ராஜீவ்காந்திலேருந்து 500 பேர் இருப்பாங்க, தெளிவாக பேசுவாங்க. அதிமுக இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பிரச்சாரம் போகிறாரு, எடப்பாடியே போகிறாரு, 100 இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, பேச்சு போகிறாரு, அப்படி தெளிவாக இருக்கும். என்ன ஆப்ஜெக்டிவ் அதை வந்து தெளிவாக எடுத்து பேசுவாங்க. அன்றைக்கி கரண்ட் இஷ்யூவை சேர்த்துட்டு அந்த ஆப்ஜெக்டிவை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் அந்த ஸ்பீச் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே சரி பண்ணி அடுத்தது நடக்கிற அப்படின்னா வெதர்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இரவில் நடத்துங்க. இந்த மாதிரி கூட்டங்களை தயவுசெய்து இரவில் நடத்துங்க, 7 மணிக்கு மேலே நடத்துங்க. மக்களும் பார்க்குறக்கு உட்காருவாங்க, அவங்களும் குளுமையாக உட்காருவாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் என்னுடைய பிரச்சனைகளாக, இதெல்லாம் நான் வந்து பொதுமக்களாக நான் கேட்டப்போ இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நிச்சயமாக இந்த ஒழுங்கினங்களை இதெல்லாம் சரி பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள், ஏன்னா போன தடவை மீட்டிங்கில் நிறைய பேர் சீரியஸாக, நிறைய பேர் நம்மளை சுற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த தடவை கொஞ்சம் யோசிக்கிறாங்க, 100% யோசிக்கிறாங்க. என்னடா அது ஒழுங்கினமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது நீங்கள் காட்டுறதை பொறுத்து தான் உங்களுக்கு ஓட்டு வந்து சேரும். அப்போ அவன் வந்து இதில் பரவாயில்ல, அதுவே மாட்டுன்னு நினச்சிட்டு போனாலும் போயிடுவான். ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறீங்க. இனி வர்ற ஈவெண்ட்ஸ், சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக செய்யுங்க. செஞ்சால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய ரசிகர்கள் நமக்காண்டி ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி பொது ஜனங்கள் ஓட்டு போடுறவங்க தான் ஆட்சியை வந்து பிடிப்பாங்க. ஆட்சியை பிடிக்கிறது ஒரு நைட்டில் நடக்கிற விஷயமே கிடையாது. தமிழக அரசியல் அப்படி கிடையவே கிடையாது. யாரையும் அப்படியெல்லாம் தமிழக மக்கள் அரியணை ஏற்றி விடவே மாட்டார்கள். ஆனாகப்பட்ட ஸ்டாலின் ஐயாவுக்கே 40 வருட காத்திருப்புக்கு அப்புறம் தான் அவர் முதல்வரானார். பேஸ்லேருந்து அவரை வந்து டெஸ்ட் பண்ணி உட்கார வச்சு அவரை பொறுமை சோதித்து தான் கொடுத்தது. அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 வருஷ ட்ராவலுக்கு அப்புறம் தான் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. எல்லாருமே, ஐயா கலைஞர் எல்லாரும் எடுத்துங்க, முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஐயா எடப்பாடி, இப்போ இருக்கிற ஐயா எடப்பாடி ஐயாவுக்கு வந்து 35 வருட அனுபவம் அரசியலில். பேஸ்லேருந்து அந்த கிளைக்கழக செயலாளர்லேருந்து இங்கேருந்து இழுத்து தான் இன்றைக்கி வந்து முதல்வராக இருக்கார். நீங்கள் விமர்சனங்கள் 1000 இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாருமே இம்மிடியேட்டாக வந்த விஷயம் இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம இம்மீடியட்டாக அது வேணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் அரசியலில் தாராளமாக நினைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற பின்னாடி ஒர்க்கு போடணும், மக்களுக்கு கொண்டு போய் காட்டணும் சரியா. அப்போது இது எல்லாமே நெகட்டிவாக போய் முடியும். இந்த சேர் உடையிறது, ஒழுங்கினமாக நடக்குது. சிலெல்லாம் பார்த்து சில பெண்கள் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா செல்ஃபி, சம்மந்தமே இல்லாத பெண்கள் கூடலாம் செல்ஃபி எடுத்துகிட்டு நின்றுருந்தாங்க. இதெல்லாம் சும்மா இல்லை, இதெல்லாம் மக்கள்கிட்ட பயங்கரமாக போய் சேரும். அப்போது தயவுசெய்து இதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் ஏதாவது விமர்சனம் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.